நீங்க லைஃப்லயே டேஸ்ட் பண்ணாத ஒரு அட்டகாசமான வாழை இலை சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி அப்படியே 1 கிலோ மட்டனை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ மட்டனை குக்கர்ல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி மட்டன் எப்படி இருக்கோ அது பொறுத்து ஒரு 3ல இருந்து 5 விசிலுக்கு வேக வைங்க. இப்போ பிரியாணி பண்ற கடாயில 225 ml எண்ணெய் ஊத்தி பிரியாணி மசாலா 400 கிராம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மிக்சர் ஜார்ல 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்க பேஸ்ட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி 300 கிராம் சேர்த்து கூடவே நல்லா மசிஞ்சு வர தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் 200 ml ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரை பிரியாணிக்கு புளிச்ச தயிரை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டு அப்படியே மட்டனை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 30 நிமிஷம் ஊற வச்ச 1 கிலோ சீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கோங்க. மசாலா கூட நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம், லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. கடைசியா பிரியாணியை தம் போடுறதுக்கு பிரியாணி சட்டியில வாழை இலை வச்சு அதுல எல்லா பக்கமும் நல்லா நெய் தடவி விட்டு 10 நிமிஷமா குக்கான பிரியாணி எடுத்து இதுல சேர்த்துடுங்க. அதுக்கப்புறமா பிரியாணிக்கு மேல மறுபடியும் வாழை இலை போட்டு தட்டு போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டு திறந்து பாத்தீங்கன்னா சும்மா தலப்பா கட்டி பிரியாணியை விட செம்ம டேஸ்டா நல்ல வாழை இலை வாசனையோட சாப்பிடறதுக்கு அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க பிரியாணி லவரா இருந்தா கண்டிப்பா இந்த பிரியாணி ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி தாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.